அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதியில் அன்றாட வாழ்வில் வேதியியல் பகுதி 2 காண உள்ளோம். பகுதி 1 காணாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் மயக்கமூட்டும் மருந்து எது? கொக்கைன். கோகோ இலையிலிருந்து கொக்கைன் என்ற மயக்கமூட்டும் மருந்தை முதலில் பிரித்தெடுத்தவர் யார்? ஆல்பர்ட் நிம்மானின் 1860ஆம் ஆண்டு. வலி நிவாரணிகள் அனல்ஜிக்ஸ் அல்லது வலி நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு: பாராசிட்டமல், ஆஸ்பிரின், கோட்டின், புதினா, கேட்னிப். இதில் முக்கியமானது ஆஸ்பிரின் போதைத்தன்மையற்ற வலி நீக்கி. கோட்டின் என்பது போதைத்தன்மையுள்ள வலி நீக்கி. பாராசிட்டமல், ஆஸ்பிரின், கோட்டின், புதினா, கேட்னிப் இவை அனைத்தும் வலி நிவாரணிகள் அல்லது வலி நீக்கிகள். அடுத்ததாக, தொற்றுநோய் ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்க, நுண்ணுயிரிகளை எதிர்க்க ஆன்டிசெப்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து ஆன்டிசெப்டிகளும் கிருமி நாசினிகளாகும். அடுத்ததாக, ஆன்டிசெப்டிக் உயிருள்ள செல்கள் மீது பயன்படுத்தலாம். உடலின் மேற்புறம் பயன்படுத்தும் மருந்து எது? ஆன்டிசெப்டிக். இயற்கை ஆன்டிசெப்டிக் மருந்துகளுக்கு எடுத்துக்காட்டு: பூண்டு, வெங்காயம், மஞ்சள், முள்ளங்கி, சோற்றுக்கற்றாழை. கிருமி நாசினி என்பது குளோரோசைலோனால் டெர்பன்கால் கலந்த கலவை. அடுத்ததாக, கிருமி நாசினி உயிரற்ற பொருள் மீது தெளிக்கலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆன்டிசெப்டிக் என்பது உயிருள்ள செல்கள் மீது பயன்படுத்தலாம். கிருமி நாசினி என்பது உயிரற்ற பொருள்கள் மீது தெளிக்கலாம். டிஞ்சர் என்பது நம் காயத்திற்கு பயன்படுத்தும் டிஞ்சர் என்பது அயோடின், அதனுடன் 2% முதல் 3% ஆல்கஹால் நீர் கலந்த சோப்பு கரைசல் கொண்ட ஒரு கலவைக்கு தான் நம்ம டிஞ்சர்னு சொல்கிறோம். அடுத்ததாக, ஆன்டிஹிஸ்டாமைன் ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்து. ஒவ்வாமை பாதிப்பு என்பது உடலின் எதிர்வினையாகும். ஒவ்வாமை ஏற்படுத்தும் பாதகமான விளைவு வாய் வறட்சி மற்றும் தூக்கத்தை ஏற்படுத்துதல் போன்ற பாதகமான விளைவை ஏற்படுத்துகிறது ஒவ்வாமை பாதிப்பு. ஆன்டிஹிஸ்டாமைன்கள் எடுத்துக்காட்டு: டைஃபீனைல் ஹைட்ரமைன், குளோர்ஃபெனிரமைன், சிமிடிடின் போன்ற மருந்துகள் ஆன்டிஹிஸ்டாமைன்கள், அதாவது ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்துகளாகும். அனைவருக்கும் நன்றி.